Hello everybody. இன்னைக்கு நம்ம இன்ட்ரஸ்டிங்கான IPL நடந்த ஹேட்ரிக் விக்கெட்ஸ் தான் பார்க்க போறோம். I am your Harish and you are watching 2013 IPL SRH vs Pune Warriors India. First batting ஆன SRH Pune Warriors டார்கெட்டா 120 ரன் கொடுத்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ண Pune Warriors 18.3 ஓவருக்கு 108 ரன் அடிச்சு 7 விக்கெட்டை விட்டுருந்தாங்க. அப்ப Pune Warriorsக்கு தேவைப்பட்டது 9 பாலுக்கு 12 ரன். என்னதான் கடைசியா கிரீஸ்ல பவுலர்ஸ் இருந்தாலும் சிங்கிள் தட்டியாச்சு மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு Pune Warriors எதிர்பார்க்க அப்ப 19th ஓவர் போட்ட அமித் மிஸ்ரா அந்த ஓவர்ல லாஸ்ட் 3 பால்ல 3 விக்கெட் எடுத்து மேட்சையே மாத்தி SRH 11 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டாரு. IPL Kings 11 Punjab vs Delhi Capitals. First batting ஆன Kings 11 Punjab டெல்லிக்கு டார்கெட்டா 167 ரன்ஸ் கொடுத்தாங்க. இதை சேஸ் பண்ண வந்த டெல்லி 148 ரன்னுக்கு 6 விக்கெட்டை விட்டு கடைசி 13 பாலுக்கு 19 ரன் தேவைன்னு இருந்தாங்க. கிரீஸ்ல ஹர்ஷல் பட்டேலும் விஹாரியும் இருக்கிறதால எப்படி இந்த ரன்னை டெல்லி சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சப்ப 18th ஓவர் போட்ட சுட்டி குழந்தையான சாம் கரன் லாஸ்ட் பால்ல ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் எடுத்து கொடுத்ததும் இல்லாம கடைசி ஓவர்ல டெல்லிக்கு 15 ரன் தேவைப்பட்டப்ப லாஸ்ட் ஓவர் போட்ட சாம் கரன் ஃபர்ஸ்ட் 2 பால் 2 விக்கெட் எடுத்து ஹேட்ரிக் எடுத்து பஞ்சாப 14 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டாரு. IPL SRH vs Rajasthan Royals. SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. ஷிக்கர் தவானும் பிஞ்சும் சேர்ந்து 4 ஓவருக்கு 37 ரன் அடிச்சு விக்கெட்டை விடாம ஆடிட்டு இருக்க. அப்ப 4th ஓவர் போட்ட வாட்சன் லாஸ்ட் பால்ல ஷிக்கர் தவான் விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுத்து அதோட 17th ஓவர் போட்ட வாட்சன் ஃபர்ஸ்ட் 2 பால்ல மாய்ச்சர் சென்ட்ரிக்ஸ் கரண் சர்மான்னு 2 விக்கெட் எடுத்து ஹேட்ரிக் எடுத்து ஹைதராபாத்தை 136 ரன்னுக்குள்ள நிறுத்த காரணமா இருந்தாரு. IPL Rajasthan vs KKR. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன ராஜஸ்தான் KKRக்கு டார்கெட்டா 171 ரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ண வந்த KKR 15 ஓவருக்கு 122 ரன் அடிச்சு 3 விக்கெட் விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட மேட்ச் KKR பக்கம் தான் இருந்துச்சு. ஏன்னா கடைசி 30 பாலுக்கு 49 ரன் தேவை. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது மனிஷ் பாண்டேவும் ஷகிப் அல்காசனும். KKR எப்படியும் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிடுவோம் ஏன்னா கையில விக்கெட்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ 16th ஓவர் போட பிரவீன் தாம்பே வந்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹேட்ரிக்ஸ் எல்லாம் விட இந்த ஹேட்ரிக் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படி சொல்றேன்னா பிரவீன் தாம்பே IPL 41 வயசு தான் டெபியூட்டே பண்ணாரு. பிரவீன் தாம்பே போட்ட 16வது ஓவர்ல மனிஷ் பாண்டே, யூசுப் பத்தான், டெண்டோஸ் செட்னு 3 விக்கெட்டையும் தொடர்ந்து எடுத்து 41 வயசுல ஹேட்ரிக் எடுத்து அந்த மேட்சையே மாத்திட்டாரு. இவரோட இந்த ஹேட்ரிக்னால ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்சை 10 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. அதோட ஒரு சின்ன இன்ஃபோ, இவரை பத்தின மூவி கூட இப்ப ரீசெண்டா வந்துச்சு. சோ லைஃப்ல ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்றவங்க இந்த மூவியை பாருங்க, ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருக்கும். IPL CSK vs Kings 11 Punjab. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன CSK பஞ்சாபுக்கு டார்கெட்டா 182 ரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ண வந்த பஞ்சாப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 155 ரன் அடிச்சு 6 விக்கெட் விட்டு கடைசி 6 பாலுக்கு 27 ரன் தேவைன்னு இருந்தப்ப லாஸ்ட் ஓவர் போட்ட லட்சுமிபதி பாலாஜி ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து IPL ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் எடுத்த பிளேயர் ரெக்கார்டும் பண்ணிட்டாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம லாஸ்டா பார்க்க போறது ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா IPL பேட்டிங்ல மட்டும் கலக்காம பவுலிங்லயும் கலக்கிருக்காரு. இதுல ஃபன் என்னன்னா இவர் எந்த டீமுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 5 கப் வாங்கி கொடுத்தாரோ அவங்களுக்கு எதிராக தான் இந்த ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. 2009ல நடந்த டெக்கானுக்கும் மும்பைக்குமான மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டெக்கான் மும்பைக்கு டார்கெட்டா 146 ரன் கொடுத்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ண வந்த மும்பை 103 ரன் அடிச்சு 4 விக்கெட்டை விட்டு கடைசி 26 பாலுக்கு 43 ரன் தேவைன்னு இருந்தாங்க. அப்ப 16வது ஓவர் போட்ட ரோஹித் சர்மா லாஸ்ட் 2 பால 2 விக்கெட் எடுத்து திரும்பவும் 18வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல நல்ல ஃபார்ம்ல இருந்த JP டுமினியும் விக்கெட் எடுத்து ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து இந்த மேட்சை டெக்கான 19 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டாரு.